ஒரு குட்டி டிவைஸ் இதுதான் வந்து மேக்னெட்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் யூஸ் பண்ணுறது தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 டன்னு 15 டன்னு 20 டன்னு கூட அசால்ட்டாக தூக்கும். அவ்வளோ ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து ஒரு 1 டன் வரைக்கும் தூக்கும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஒரு ரேஞ்சு வந்து போயிட்டுருக்கும். அதே ஒரு 5 டன்னு தூக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். 10 டன்னு தூக்கணும்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த மேக்னெட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இங்கே இருக்கிற பொருளை தூக்கி அங்கே வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த மேக்னெட் யூஸ் ஆகுதுங்க. இதை வந்து டிப்ளமோ படித்த ஒரு குட்டி பையன் வந்து கேட்டிருந்தான், இவ்வளோ பெரிய மிஷின்லாம் எப்படி ஓரம் தூக்கி வைக்கிறது, சென்டராக தூக்கி வைக்கிறது, அது எப்படி தூக்குவாங்கன்னு கேட்டோம். இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பவர் கிளிப்டின்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்குது. அது அப்படி இல்லைன்னா ஹேண்ட் ட்ராலி, இந்த மாதிரி 3-4 டிவைஸ் இருக்குது. அதில் தான் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணி ஒரு பொருளை தூக்கி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 3மே. அதாவது பவர் கிளிப்டுன்றது வந்து டீசல் இன்ஜினில் இயங்கும். இப்போ வந்து பேட்டரிலேயே வந்துடுச்சு. ட்ராலின்றது வந்து ஹேண்ட் ட்ராலி, அதை வந்து ஹைட்ராலிக் கையிலே வந்து அப் பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணால் கீழே இறங்கிடும். அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேக்னெட் டைப். இதை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டிங்கன்னா அசால்ட்டாக தூக்கிடலாம். ஸோ அதுக்காக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தெரியாத நண்பர்களுக்கு இது ரொம்ப போய் சேரட்டும். ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.